ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூடியூப் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. 50 டே 50 ஷார்ட்ஸில் இன்றைக்கி நம்ம டே 4 யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா குருதேவ். குருதேவ் என அழைக்கப்படுபவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூரை குருதேவ்னு சொன்னவர் மகாத்மா காந்தியடிகள். ஏன்னா காந்தியடிகளுக்கு மகாத்மாங்கிற பட்டத்தை கொடுத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். அட் த சேம் டைம் ரவீந்திரநாத் தாகூர் ராஜாராம் மோகன் ராயை என்னன்னு சொல்லியிருப்பார்? இந்திய மறுமலர்ச்சியின் தந்தைன்னு சொல்லியிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். அட் த சேம் டைம் இதை பாருங்கள், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அமர்சேனர் பங்களா அப்படின்னு சொல்லிட்டு வங்க மொழியோட தேசிய கீதத்தை யார் எழுதியிருப்பார்னா ரவீந்திரநாத் தாகூர். வங்க பிரிவினையின் போது இந்த அமர்சேனர் பங்களாவை எழுதியிருப்பார். இதை வங்காளம் 1971 அப்போ தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளும். ரக்ஷாபந்தன் விழாவை வங்க பிரிவினையின் போது கொண்டாடியிருப்பார். சரிங்களா? ரைட். ஸோ கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம் நாட்டு தேசிய கீதமான ஜனகணமன 27 டிசம்பர் 1911 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் முதலாக பாடப்பட்டது. அந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஃபிஷன் நாராயணதார் தான் தலைமையாக இருப்பார். இவருடைய ரவீந்திரநாத் தாகூருடைய புகழ்பெற்ற கவிதை தொகுப்பு கீதாஞ்சலி. கீதாஞ்சலி மொத்தம் 157 பாடல்களை கொண்டது. ரைட்டா? அதுக்காக இலக்கியத்துக்காக நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1913. இவருடைய குடும்ப இதழ் பாரதி. இவருடைய கடிதங்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் தானா குமாரசாமி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.